டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க செல்போன் எல்லாமே இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷனோட வருது. அதனால இந்த செல்போன்ஸ் எல்லாம் லேப்டாப் மாதிரி சூடாகும். இந்த செல்போன் சூடாச்சு அப்படின்னா அகைன் கூலிங் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. வெறும் 10 செகண்ட்ல வந்து நம்மளோட செல்போனை கூல் பண்ற மாதிரி யூனிக் பிராண்ட்ல இருந்து ஒரு கூலர் வந்து ரிவ்யூ பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பிராண்ட் வந்து யூனிக் யுவன் மொபைல் கூலர் TEC அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பீட் ஏர் ஃப்ளோ வந்து இருக்கு. குயிக் கூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். டெம்பரேச்சர் டிஸ்பிளே வந்து இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்ட்டு. 6 மந்த்ஸ்க்கான வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சார்ஜிங் போர்ட் வந்து டைப் C, இதுதான் ரொம்ப முக்கியம். மெயினாக யாருக்கு வந்து இது தேவைப்படும் அது ஒரு கொஷின் இருக்கும். நான் வந்து ஃபோன்லாம் கேம்லாம் விளாட மாட்டேன் ப்ரோ, எனக்கு எதுக்கு இந்த கூலர் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, நீங்கள் ஃபோன் கேம் விளாட்றீங்களோ விளையாடலோ, இப்போ வந்து நார்மலாக நம்ம இன்ஸ்டாவோ இல்லை ஒரு பெரிய அப்ளிகேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுனாலும் உடனே வந்து செல்ஃபோன் வந்து ஹீட் ஆகுதை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இந்த கேஸே நல்லா டியூரபுளாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கூலர் ஒன்று வருது. கீழே பாருங்கள், நல்ல தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கணுன்றதுக்காக இங்கே சும்மாவே சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வச்சு பார்க்குறேன், கை வச்சோடனே நல்லா சில்லுன்னு ஃபீல் பண்ண முடியுது. இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேன் இங்கே பாருங்கள், யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேனுக்கான அந்த கவுலிங் இங்கே இருக்குது. டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே வருது. சரிங்களா? ஸோ கிரிப்பு வந்து சைடில் வந்து நல்லா ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிரிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக. டைப் C சார்ஜிங் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் பாக்ஸில் வரும். இங்கே பாருங்கள், வெறும் 57 கிராம் தான். ஸோ ஃபோன் கூட இதை செட் பண்ணால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதை ஆன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. டைப் C போர்ட் எடுத்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணால் தான், இது வந்து ஒயர்லெஸ் கிடையாது. சரிங்களா? ப்ளக்இன் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இண்டிகேஷன் வருது பாருங்கள், 25, 23 அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி வருது. இந்த இடம் வந்து உடனே மாய்ஸ்சர் இந்த இடத்துல வந்துடும். இங்கே பாருங்கள், மாய்ஸ்சர் வருது பாருங்கள், கூலாக ஆரம்பிச்சிச்சு. போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக கூலிங் போது பாருங்கள். 15 டிகிரி RGB லைட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ அது லைட்டு பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த சிஸ்டம்லலாம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இண்டிகேஷன் இப்போ வந்து 11 டிகிரி இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இந்த மாய்ஸ்சர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்கள் கண் எதிர்க்க ஜஸ்ட் ஆன் பண்ணி வெறும் ஒரு 10 செகண்டில் வந்து கூல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 செகண்டு தான் ஆச்சு, உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். 10 செகண்டில் கூல் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடமே செம்ம சில்லுன்னு இருக்குது. நான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தண்ணி. ஸோ இப்போ இதில் L3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேமிங் விளையாடும் போது நல்ல ஃபேன் ஸ்பீடு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றும். அதனால் கேமிங் விளையாடும் போது நம்ம L3யில் வச்சுக்கலாம். L2வில் வச்சிங்க அப்படின்னா படம் பார்க்குறோம், ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை ஃபேனோட ஸ்பீடு. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னா L2 லெவலில் வச்சுக்கலாம். சப்போஸ் L1னா நம்ம படமும் பார்க்க மாட்டோம், கேமும் விளையாட மாட்டோம். பட் சில நேரத்தில் வந்து இந்த இபுக், அமேசான் இபுக் ரீட் பண்ணுவோம், ஜஸ்ட் நியூஸ் பார்ப்போம், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம L1 வச்சுக்கலாம். ஸோ இதான் 3 மோட்ஸ். பின்னாடி வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து 35.3 இருக்குது. சரிங்களா? இப்போ கேம் விளையாடிட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், கேம் ஆனில் தான் இருக்குது. இப்போ கூலர் செட் பண்ணிவிட்டு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மணி நேரமாக நான் வந்து PUBG கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்ப்போம் நம்ம டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாக கேஸ் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க கம்பெனி சைட்லேருந்து. பட் நான் கேஸை வச்சு தான் போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்த வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், 26. இங்கே பாருங்கள் 27.5. அதே இடம் தான் முன்னாடி நான் வச்ச எங்கே இருந்துச்சோ அந்த இடம் தான். இங்கே பாருங்கள் 27, 28, 33 கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 27, 29 தான். மற்ற இடம் பார்த்திங்க அப்படின்னா 31, கேமரா கிட்டலாம் வந்து 33. இந்த நடுவில் கூல் பண்ணுற இடம் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது பாருங்கள், 28. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7லேருந்து 8 டிகிரி வரைக்கும் கூல் பண்ணிடுச்சு. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்துட்ருக்கீங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. கேஸ் போட்டிருந்தோம், அதான் இங்கே வந்து ஹைலைட்டு. சரிங்களா? ஸோ இப்போ இதோட நாய்ஸ் லெவல் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரூம் நாய்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். ஸோ 48லேருந்து 50 ரூம் நாய்ஸு. இப்போ நம்ம ஃபேன் நாய்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ ஆன் பண்ணுறேன்.
ஸோ 70 டெசிபிள். லெவல் 2 லெவல் 3ல வச்சிடுறேன். லெவல் 3 தான் ஜாஸ்தி இருக்கிறதுலையே. அதோட நாய்ஸ் லெவல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 66 தான். ஸோ நம்ம ரூம் நாய்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் 50. ஸோ அதுலேருந்து 66 16 தான். ப்ளஸ் ஆர் மைனஸ் 27 டெசிபிள் வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 27 டெசிபிள் கம்மி தான். இது எதுக்கு ப்ரோ செக் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நாய்ஸ் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு நோட்டிஸபிளாக கேமிங் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபேன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் கவனிச்சிங்க அப்படின்னா குறைஞ்சமாக நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, இனோவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நாய்ஸ் லெவலும் கம்மி தான். டெம்பரேச்சரும் வந்து நான் உங்களுக்கு 14 Pro Maxல வந்து இப்போ காமிச்சேன். ஐஃபோன் 14 Pro Maxல எவ்வளோ டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணுதுன்னு. அது மாதிரி சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், எந்த மொபைல் வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் மட்டும் இல்லை, சில பேர் வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷனுக்கு செல்ஃபோன் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த மாய்ஸ்சர் வந்து இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக லிட்ரலாக தண்ணி தான். இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி தான், செம்ம சில்லுன்னு இருக்குது. இப்போ இதோட டெம்பரேச்சர் பார்ப்போம், இந்த இடத்துல எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், 30 டிகிரி பார்த்தீங்களா? ஸோ 30 டிகிரியில் வந்து உங்களுக்கு பிளேட் இருக்குது. 29.4 கம்மியாகுது பாருங்கள், 29.3. கரெக்டாக சென்டரில் வச்சோம் அப்படின்னா வேரி ஆகுது பாருங்கள் அதுலேயே. ஸோ இந்த கார்னர் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து 30 கிட்ட வருது. சென்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 28.6 ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சீக்கிரம் வந்து உங்களுக்கு கூலிங் வந்து அச்சீவ் பண்ணிவிடுது. சரிங்களா? மோட்ஸ் நான் சொல்லிடுறேன். 3 மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, லெவல் 1 லெவல் 2. லெவல் 2 வந்து லெவல் 1 இங்கே பாருங்கள், லெவல் 1 கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுது. ஆன் பண்ணிங்கனாலே லெவல் 3 தான் வரும். கொஞ்சம் கம் பண்ணினா லெவல் 2, அப்புறம் லெவல் 1, அப்புறம் ஆஃப் ஆகிடும். ஸோ இதை போட்ட உடனே ரொம்ப ஃபோன் ஹெவியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே பாருங்கள், லைட் வெயிட்டு தான், நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இனோவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பேசிவ் கூலிங் மாதிரி கிடையாது. இதில் வந்து ஆக்டிவ் கூலிங் தான். இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் வந்து மாய்ஸ்சர் வர மாதிரி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா 5 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும் டெம்பரேச்சர். மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ரீசன் இந்த கூலர் வந்து வாங்குறதுக்கு. இதில் இருக்க மைனஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ஒயர் வந்து ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ஒயரை வச்சு இது பண்ணதுனால கொஞ்சம் உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸு தான். கண்டிப்பாக இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாம்சங் மொபைல். சாம்சங் ஐஃபோனில் நான் வந்து வச்சு காமிச்சேன் வித் கேஸோட. இப்போ வித்தவுட் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் வந்து 34.2 இருக்குது. 34.2. நம்ம இப்போ கூலரை வந்து ஃபிட் பண்ணிவிடுவோம். ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சும்மா அதை அப்படி வச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். கூலர் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, நான் இப்போ நான் வச்சுட்டு உடனே டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கரெக்டாக 1550 இருக்கா, 1555ல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எடுத்த உடனே இங்கே பாருங்கள், இந்த மாய்ஸ்சர் இருக்குது 29.7. சரிங்களா? ஸோ ஹீட் வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள், வெறும் 5 நிமிஷம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரன் ஆகிட்டுருக்கு 32. ஸோ இங்கே 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 32. பட் முன்னாடி பார்த்தது வந்து 33. ஸோ கண்டிப்பாக வந்து கேஸ் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் குயிக்காக ஆகுது. கேஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? அதேமாதிரி எல்லா மொபைல்ஸும் யூஸ் பண்ணலாம். இதை மாற்றுறது ரொம்ப ஈஸி. இது சப்போஸ் இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஷேப்பில். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம கேம் விளாடும் போது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். நான் ஏற்கனவே வெயிட் காமிச்சிட்டேன், இதில் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை. சரிங்களா? ஸோ நல்லாவே வந்து 10 செகண்டில் வந்து கூல் பண்ணிடுது. 5 நிமிஷத்தில் எவ்வளோ கூல் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 2லேருந்து 3 டிகிரி கிட்ட நம்ம கம்மியாகுது. இது ஒரு பெரிய விஷயமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம் தான். 3 டிகிரி வந்து கம்மியாகுது
ஜஸ்ட்டு நம்ம பவர் பேங்கோட பவர் யூஸ் பண்ணி பக்கத்துலேயே ஒயர் சின்னதாக அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவாகிக்கும். அவங்க கம்பெனி கொடுத்தது வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா சின்னதாக வாங்கிட்டு பக்கத்துலேயே பவர் பேங்க் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கூலர் வந்து நம்ம மொபைல் என்ன ஸ்பெக்கில் இருந்தாலும் சூடாகுது அப்படின்ற பட்சத்தில், அதுவும் மெயினாக ஐஃபோன் இந்த மாதிரி காஸ்ட்லி மொபைல்ஸ்க்கெலாம் ஒரு 1200 பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேட்ரி லைஃப் கூட வரும். பேட்ரி அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் பேட்ரி மாற்ற வேண்டியது இருக்கும். ஆல்மோஸ்ட் 8000 9000 வந்துடும் 1.5 லட்ச ரூபா மொபைலுக்கு. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து நம்ம எதுக்கு பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேட்ரி லைஃப்பை பாதுகாக்கிறதுக்கும், ரெண்டாவது செல்ஃபோனில் இருக்கிற அந்த ஹீட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த கூலர் கண்டிப்பாக வாங்கலாம். இது வந்து ஒர்த்து தான் யூனிக் பிராண்ட்லேருந்து. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுனால டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.